யோ விட்டுறப்பா, என்ன நாடகம் ஆடினா என்ன, உனக்கு வீட்டு பேர் கிடைக்காத. நீ எப்பவுமே வெறும் புஷ்பராஜ் தான். அவங்க என் தாவணி இழுத்தாங்க, சின்னையா மட்டும் அங்க வரலனா எனக்கு என்ன இருக்கும் தெரியும். அவங்க உன் தாவணி இழுத்த போய் என் மானம் தான் போச்சு. அவனுக்கு எல்லாரும் நோடி நீ சின்னையான் கூப்பிட்ட போய் என் மரியாதையும் போயிடுச்சு. யோ பெரிய மனுஷா, இதெல்லாம் டிராமா ஆடுற மாதிரி தெரியுதா உனக்கு? உன் பொண்ணுன்னு இல்ல, இங்க எந்த பொண்ணா இருந்தாலும் என் ஆள் அத காப்பாத்திருக்கோம். அதான் என் ஆளு. திருவள்ளி, மூத்தவங்க கிட்ட அப்படி பேசக்கூடாது. நீ கம்முனு இரு. உன் புள்ள ஏதாவது சொன்னா வேணா நீ சும்மா இருந்துக்கோ. ஆனா என் புருஷனை ஏதாவது சொன்னா என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன சாதிச்சாரா? வீட்டு பேரு வீட்டு பேருன்னு எவனுக்கே வேணும் உன் வீட்டு பேரு? பேரு இல்லாதவனுக்கு தான் வேணும் வீட்டு பேரு. நீ யாரா? புஷ்பா நான் மேனேஜர். நீ யாரு? புஷ்பா ஃப்ரெண்டு. நீ? புஷ்பா நான் டிரைவர். இங்க எவனாலும் நீ கேளு, அவன் பேரை சொல்ல மாட்டான். புஷ்பாக்கு என்ன உறவு தான் சொல்லுவான். அதெல்லாம் எதுக்குயா? இந்த ஆளு யாரு? புஷ்பாவோட அண்ணன். அதான் மச்சான், அதான் என் புருஷன். புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். பின்னம்மா என்ன கூப்பிடாத, உனக்கு தான் உறவு இருக்குல்ல கூப்பிடுறதுக்கு. போய் உறவு அடிக்க. விடுங்கடா அவன, அது அவங்க பிரச்சனை. சாமி போலாமா சாமி?